நெஞ்செரிச்சல் அப்படின்றது வந்து கேர்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இப்போ காமனான வார்த்தையாக போச்சு. கேர்டுன்னா கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். ஸ்டொமக்கில் ஃபுட் இருந்தால் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசிட் வேணும். அப்போ நிறைய தடவை சாப்பிட்டாலோ இல்லை நம்ம உணவில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாத உணவு, பிரியாணி, பரோட்டா, இல்லை ஒரு மசால் தோசை சாப்பிட்டோம்னா நமக்கே தெரியும் அது சீக்கிரம் செரிமானம் ஆகாது. 6 மணிக்கே சாப்பிடணும். சாப்பிட்டு 4 மணி நேரம் கழித்து டைஜஸ்ட் ஆன பிறகு படுக்கணும். கேர்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை சாப்பிட்ணும். நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடித்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து படுக்கணும். உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் அப்படி சொல்லுவாங்க, இந்த கேபேஜ் சாப்பிட்டா கேஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாத வெஜிடபிள்ஸ், அது இல்லாத உணவுனா என்ன சார் சொல்லுவாங்க? இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த கேஸுக்குமே மேஜர் கேஸுக்கு ஸ்மெல் கிடையாது. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏகதேசம் 1.5 முதல் 2.5 லிட்டர் கேஸ் அறிந்தோ அறியாமலோ கீழோடி போகணும். ஓகே, கேஸ் போகலைன்னா, ஆனால் இந்த கேஸ் வந்து 2 இடங்கள்ல தான் இருக்கும். நம்ம மூச்சு விடுற வழியில் கேஸ் இருக்கும், இன்னொன்று உணவு போகிற வழியில் கேஸ் இருக்கும். நிறைய கேஸ் பிளட்டில் கேஸ் ரிலீஸ் ஆனால் உயிரோடு இருக்க முடியாது. சார், இப்போ வந்து இந்த நெஞ்செரிச்சல் அப்படின்றது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்க வரைக்கும் அது இப்போ இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. பட் ஆனால் வந்து நிறைய சாப்பிட்டதுனால, நல்லா ஸ்பைசியாக சாப்பிட்டதுனால தான் நெஞ்செரிச்சல் வருமா சார்? நெஞ்செரிச்சல் அப்படின்றது வந்து கேர்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு இப்போ காமனான வார்த்தையாக போச்சு. கேர்டுன்னா கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ். இங்கிலீஷ் வேர்டு தான், ஆனால் அது எப்படியோ அது தமிழுக்கு கேர்டுன்னு நுழைஞ்சிடுது. எல்லா ஜென்ஸையும் இப்போ எனக்கு கேர்டுன்னு சொல்லுவாங்க, கேர்டு இருக்குன்னு. கேர்டுன்றது வந்து நார்மலாக ஸ்டொமக்கில் நம்ம சொல்லியிருந்தோம் உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசிட் வேணும் அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உணவு செரிமானம் பண்ணுறதுக்கு ஸ்டொமக்கில் ஆசிட் செக்ரீட் ஆகும். இந்த ஆசிட் ஸ்டொமக்கில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதோட வேலையை அது செய்யும். உணவை டைஜஸ்ட் பண்ணும், நம்ம விழுங்குகிற பாக்டீரியாவை கொல்லும், அதெல்லாம் அது பண்ணும், அதோட வேலை அது. ஆனால் அந்த ஆசிட் வந்து திரும்பி உணவு குழலுக்கு மேலே வந்ததுன்னா இந்த உணவு குழலால் ஆசிடை தாங்குகிற சக்தி கிடையாது. அப்போ உணவு குழலில் சின்ன சின்ன புண்ணுகள்லாம் வரும். அதுதான் கேர்டுன்னு சொல்கிறது. கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்டொமக்கில் உள்ள ஆசிட் ஈசோஃபேகஸுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது தான் கேர்டுன்னு சொல்லுவாங்க. இது ஏன் நடக்குது? வயிற்றில் அதிக நேரம் ஆசிட் இருந்தால் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆகி மேலே வரும். அப்படின்னு நான் சொல்லலை, சாப்பிட்டா தானே ஆசிட் வரும்னு நம்ம சொன்னோம். ஆமா. ஓ, தட் மீன்ஸ் அதிகமா சாப்பிட்டோம்னா, ஓகே, அதிகமான நேரம் உணவு ஸ்டொமக்ல இருந்ததுன்னா, ஓகே, அதிகமான நேரம் ஆசிட் சுரக்கும். நம்ம முதல்ல பேசணும், ஸ்டொமக்ல ஃபுட் இருந்தா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஆசிட் வரும். அப்போ நிறைய தடவை சாப்பிட்டாலோ இல்லை நம்ம உணவுல ஈஸியா டைஜஸ்ட் ஆகாத உணவு, பிரியாணி, பரோட்டா, இல்லை ஒரு மசால் தோசை சாப்பிட்டோம்னா நமக்கே தெரியும் அது சீக்கிரம் செரிமானம் ஆகாது. நிறைய நேரம் வயிறு ஒரு மாதிரி வீங்கியே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய நேரம் வயிற்றுக்குள்ள உணவு இருக்குன்னு அர்த்தம். நிறைய நேரம் உணவு இருந்துன்னா நிறைய ஆசிட் சுரக்கும். இருக்கும்போதெல்லாம் ஆசிட் சுரந்துட்டு இருக்கும். நிறைய நேரம் ஆசிட் சுரந்ததுன்னா அதில் கொஞ்சம் ஆசிட் மேலே வரும். இதுதான் கேர்டுன்னு சொல்றாங்க. ஓகே, லைக் அந்த காக்கா கதை மாதிரி எப்படி கல்லு போட போட தண்ணி மேல வருதோ அந்த மாதிரி சாப்பாடு போட போட அந்த ஆசிட் வந்துட்டு மேல வரதுனால நினைச்சிட்டீங்கன்னா வயிற்றுல ஆசிடுக்கு இடம் இருக்காது, அது மேல வரும். நிறைய சாப்பிடுறோமோ ஆனா டைஜஸ்ட் ஆகாம இன்னும் சாப்பிடுறதுனாலதான் வந்து நெஞ்செரிச்சல் வருது அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார். ஆமா. ஓகே, இது இப்போ இந்த ஆசிட் மேல வந்தா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மேல வரதெல்லாம் கீழே தான் போகும், அப்படிதானே? மேல வர்றது கீழே போயிடும். அதே மாதிரி ஸ்டொமக்ல இருந்து உணவு குழலுக்கு மேல வர்றது கீழே போயிடும். ஓகே, ஆனா படுத்தீங்கன்னா கிராவிட்டி இருக்காது, மேல வர்றது மேலேயே இருக்கும். நீங்க கான்சியஸா இருந்தீங்க, தூங்காம இருந்தீங்கன்னா எழுந்து
நேரா உட்காந்து கொஞ்சம் தண்ணியை குடிச்சு கீழே அனுப்பிடுவீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல நீங்களே டயர்ட் ஆகி தூங்கிடுவீங்க. மேல வர்றது மேலேயே இருக்கும். அதனால இந்த கேர்டு போனோம்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆற உணவை அட்லீஸ்ட் ராத்திரியாவது சாப்பிடணும். 6 மணிக்கே சாப்பிடணும். சாப்பிட்டு 4 மணி நேரம் கழிச்சு டைஜஸ்ட் ஆன பிறகு படுக்கணும். வயிற்றுல உணவு இல்லைன்னா ஆசிட் வராது. புரியுது இல்லையா? அப்போ நீங்க 6 மணிக்கே சாப்பிட்டு 10 மணி 11 மணிக்கு படுத்தீங்கன்னா நம்ம படுக்கும்போது உணவு இருக்காது, ஆசிட் சுரக்காது, மேலே வராது. ஸோ கேர்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவை சாப்பிட்ணும். நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடித்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து படுக்கணும். மத்தியானமும் சாப்பிட்டுட்டு உடனே போய் படுக்கக்கூடாது. ஓகே சார். ஓகே, இதெல்லாம் பண்ணீங்கன்னா கேர்டை தவிர்க்கலாம். ஓகே சார். சார் இப்போ வந்து கேஸ் இருக்க ஒரு சில வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், ஃபுட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் என்னென்ன சார்? எந்த மாதிரி? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நிறைய கிழங்கு வகைகள் வந்து ஆலு, லைக் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கேஸ் அப்படி சொல்லுவாங்க, இந்த கேபேஜ் சாப்பிட்டா கேஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அது இல்லாத வெஜிடபிள்ஸ், அது இல்லாத உணவுனா என்ன சார் சொல்லலாம்? அதாவது கேஸ் வந்து நமக்கு எப்படி வயிற்றுக்குள்ளே போகுது, 2-3 வழியில் போகிறது. ஒன்று வந்து நம்ம சாப்பிடும்போது, உணவு சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் கேஸ் விழுங்குவோம். சம்டைம் சிகரெட் பிடிக்கிறவங்க அப்படி இழுத்தாங்கன்னா அது கூட கேஸும் வயிற்றுக்குள்ளேயும் போகும். மூச்சு விடும்போது ரொம்ப குறைவான அளவு தான் கேஸ் வயிற்றுக்குள்ளே போகும். ஸோ 2வது வந்து பிளட்ல இருக்கிற கேஸ் கூட கொஞ்சம் டிஃப்யூஸ் ஆகி உள்ளே வரும். 3வது வந்து நம்ம சாப்பிட்ற உணவில் டைஜஸ்ட் ஆகாத கார்போஹைட்ரேட் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், ஃபைபர்லாம் இருக்குது. இதெல்லாம் பாக்டீரியா ஃபெர்மெண்ட் பண்ணுது. இது ஃபெர்மெண்ட் பண்ணும்போது கேஸு உள்ள ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடக்ஷன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன்ல நடக்குது. ஓகே. டிஸ்டல், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடலில் தான் நடக்கும். இந்த கேஸ் எல்லாமே நைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, அது மாதிரி கேஸு, இது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த கேஸுக்குமே மேஜர் கேஸுக்கு ஸ்மெல் கிடையாது. ஓகே. ஸ்மெல் இருக்கிறது ரொம்ப நாட் ஈவன் 1%, ட்ரேஸ் கேஸ் தான், ஹைட்ரஜன் சல்ஃபைடு அந்த மாதிரி கேஸ் மட்டும்தான் இருக்குது. சில உணவுகளை நீங்கள் கார்போஹைட்ரேட்லாம், உருளைக்கிழங்கு இல்லை கேபேஜு, சில குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸு, சுகரு, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த சப்ஸ்டன்ஸை பாக்டீரியா ஃபெர்மெண்ட் பண்ணி கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்ம கீழோடி தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. மேலே ஏப்ப விடுற கேஸ் எல்லாமே நம்ம விழுங்கின கேஸ் தான், வயிற்றுல உண்டாகிற கேஸ் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்னு ஃபுட் கிடையாது. சோ என்ன நம்ம சாப்பிட்டாலும் நம்ம உடல்ல எடுத்துக்கிறது தான் சொல்றீங்க. ஓகே சார். நிறைய வெஜிடபிள் சாப்பிட்டீங்கன்னா கேஸ் அதிகமா வரும். ஓகே ஓகே. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏகதேசம் 1.5 முதல் 2.5 லிட்டர் கேஸ் அறிந்தோ அறியாமலோ கீழோடி போகணும். ஓகே. கேஸ் போகலைன்னா நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு கேஸே போகலைன்னா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. கேஸ் போகணும். வெஸ்டர்ன் ஃபுட் வந்து அவங்க நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வந்து கேஸ் கம்மியாக இருக்கும். கேஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஸ்மெல் கம்மியாக இருக்கும், கேஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்மெல் அதிகமாக இருக்கும். சில உணவு, ஃபார் எக்ஸாம்பிள் டக், எக்கு, அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கேஸ் அதிகமாக ஸ்மெல் இருக்கும். அது நம்ம சாப்பிடுற உணவை பொறுத்து தான் இருக்கே தவிர ஆல்டர்னேட்டிவா நம்ம அந்த ஸ்மெல்ல கம்மி பண்றதுக்கு நாம எதுவும் பண்ண முடியாது. வேற நிறைய வெஜிடபிள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய கேஸ் போகும், ஸ்மெல் டைலூட் ஆயிடும், அதிகமா இருக்காது. ஓகே. சோ வெஜிடபிள் ஜாஸ்தி எடுத்துக்கலாம், ஜாஸ்தியா எடுத்துக்கணும். ஓகே சார். அப்படினா கேஸ் வரும், பட் ஆனா ஸ்மெல் கம்மியா இருக்கும். கேஸ் வரது வந்து நார்மல். ஓகே. ஆனா இந்த கேஸ் வந்து 2 இடங்கள்ல தான் இருக்கும். நம்ம மூச்சு விடுற வழியில கேஸ் இருக்கும், இன்னொன்னு உணவு போற வழியில கேஸ் இருக்கும். கையில, கால்ல, முதுகுல அப்படியெல்லாம் கேஸ் போகவே முடியாது. புரியுதா? அது மாதிரி போனா கால்ல கேஸ் இருந்ததுன்னா உயிரோட இருக்க முடியாது. நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து கேஸ்னால வயிறு வலிக்குது, இங்க இழுத்து பிடிச்சிருச்சு, கால் வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம், அந்த மாதிரி எல்லாம் கேஸ் அங்க போகாது. ஓகே. போகவே கூடாது, போகாது. ஓகே. சிலருக்கு வந்து சில டைம் ஏர் அம்பாலிசம், ஏர் வந்து ஆர்டரிக்குள்ள நுழைஞ்சிரும், அதெல்லாம் பிரெயினுக்கு போனா உயிரோட இருக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் உயிர் போயிடும். நிறைய கேஸ் பிளட்ல கேஸ் ரிலீஸ் ஆனா உயிரோட இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டீப் டைவர்ஸ்,
அவங்க ரொம்ப ஆழமான 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போயிட்டு திருப்பி வரும்போது கேஸ் வந்து பபுள் ஆயிரும். டிசால்வ்ட் கேஸ் வந்து கேஸாக மாறிடும் பிளட்ல. அவங்கெல்லாம் உயிரோடு இருக்க முடியாது. அதனால அவங்க மெதுவாக தான் மேலே ஏற்றுவாங்க. அவங்க கீழே போனால் டக்குன்னு மேலே வர மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வருவாங்க. அந்த இது மாதிரி கையை அமுத்துனா ஏப்ப விடுறது இதெல்லாம் வந்து மித்து. நாமளே அவங்களே விழுங்கி அவங்க கேஸ் எடுப்பாங்க. நான் சொன்னேன் ஒரு தடவை, கீழே போகிற கேஸ் வந்து பாக்டீரியா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து ஃபெர்மெண்ட் ஆகிற போது உண்டாக்குற கேஸு. ஏப்பமாக விடுற கேஸ் எல்லாம் நம்ம விழுங்குற கேஸு. வயிற்றுக்குள்ளே உண்டாகிற கேஸ் கிடையாது. அது நம்ம விழுங்குற கேஸ். விழுங்கி நம்ம எடுப்போம். நம்ம தெரிஞ்சு விழுங்குவோம், சம்டைம் தெரியாமல் விழுங்குவோம், சம்டைம் அறியாமல் விழுங்குவோம். ஓகே சார். இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேஸ் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காங்க. லைக் ஏதாவது ஒரு சின்னதா பெயின் இருந்தது, ஒரு மாதிரி பிரீதிங் கஷ்டமா இருந்தா கேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்கான். பட் ஆனா அது ஏதோ ஒரு சிவியரான ஒரு ப்ராப்ளமா கூட இருக்கலாம். சோ அதை எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றது? அது கேஸ்னால அப்படி பெரிய சீரியஸ் ப்ராப்ளம் எல்லாம் வராது. அவங்க பெரிய விஷயத்தை கூட அது கேஸ் லெத்தாஜிக்கா இருக்குன்னு சொல்றேன். பாதி வந்து மைண்ட் சம்பந்தப்பட்டது. ஓகே. பாதி வந்து வேற ஏதாவது வியாதி இருக்கலாம், லங்ல, ஹார்ட்ல, இல்ல வேற ஏதாவது வியாதி இருக்கலாம். ஆனா கேஸ்னால அது மாதிரி உடல் பாதிக்கிறது அதெல்லாம் ரொம்ப அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் கேஸ்ன்னு கம்ப்ளைண்ட் பண்றவங்களுக்கு நீங்க எக்ஸ்ரே எடுத்து எவ்வளவு கேஸ்ன்னு அளந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நார்மலா இருக்கிறவங்களுக்கு உள்ள கேஸ் அளந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இருக்கிறவங்க உடம்புல அதிகமான கேஸ் இருக்கும். இந்த கம்ப்ளைண்ட் சொல்றவங்களுக்கு உடம்புல கேஸ் அவ்வளோ அதிகமா இருக்காது. ஓகே. சோ நமக்கு ஏதாவது சின்ன ப்ராப்ளம்னா கூட அது கேஸ் கிடையாது. அது நம்ம நார்மலா விடாம சோ அது வேற என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இல்லையா? கன்சல்ட் பண்ணணும். ஓகே. நிறைய நம்ம பக்கத்துல தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கிடைத்த ஐடியால இவங்க தப்பா நினைச்சிட்டு தானே தவிர அது ஆனா சயின்டிஃபிக்கா அதுக்கு ஒன்றும் ப்ரூஃபே இருக்காது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ நீங்க சொன்னதுல வந்து கேஸ் இருக்க ஃபுட்டு எதுவும் கிடையாது. நம்ம உடலுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் அது கேஸா வந்து மாறுது. அது மட்டும் இல்லாம கேஸ்னால எந்த ஒரு பெரிய ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் நிறைய பேர் வந்து சிவியரான ப்ராப்ளத்தை கூட கேஸ்ன்னு நினைச்சு லெத்தாஜிக்கா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.